குட்டி குட்டியாக கத்திரிக்காய் பார்த்தாலே எனக்கு செய்ய தோன்ற ஒரே குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய், இந்த நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகாசி பக்கம் இந்த குழம்பு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மூட்டு கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வச்சு கொடுக்குறப்போ எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாருமே இதை மூட்டு கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேராக தான் இருந்துச்சு. சரி, இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெயை விட்டுட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதும் அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த புளிக்குழம்புன்னு இல்லை, எந்த புளிக்குழம்புக்குமே கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபைனலாக புளியை கரைச்சி ஊட்டி கொதிச்சதும் கத்திரிக்காயை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். முட்டைக்கோஸ் தான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பண்ணேன். ஆனால் இதுக்கு பருப்பு போட்ட கூட்டு அப்பளமும் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் குயிக்காக வெந்துடும். பட் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் என் பையன் அழுதான்னு போனதுனால கொஞ்சம் தீஞ்சிடுச்சு. ஸோ முட்டைக்கோஸ் பொரிச்சாச்சு. அப்புறம் பையனுக்கு கொஞ்சம் பீட்ரூட் ரைஸ் பண்ணேன். ஸோ அதுவும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பையனுக்கு சதத்தை ஊட்டி விட்டுட்டு நான்